நீ எதுக்கிட்டி அவரு கூட போன? எவரு கூட? அந்த தர்மலிங்கத்து கூட. தர்மலிங்கம்மா அப்பான்னு சொன்ன உனக்கு என்ன டீ? எனக்கு சொல்லது விருப்பம் கிடையாது. பின்ன எதுக்கிட்டி நீ என்கிட்ட அதெல்லாம் கேட்க? இத்தனை நாள் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறான்னு தெரியாதா? நீ இப்ப அவரு வந்தோன்னா அவரு கூட சுத்தி நடக்க. அது ஏன் விருப்பம்? நீ உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இரு. ஐசு என்ன பேசுற? ஆமா வந்துட்டா இவ ஒரு மதர் தெரேசா. ஐசு ஐசு ஐசுன்னு வச்சுட்டு. ஆமா எம்மா தாயே, அவள்கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க, அவ எரிஞ்சிட்டு வாரா. அவளுக்கு கோவம் வந்து அப்புறம் அவங்க அப்பா முன்னாடி கிளம்பி போயிட போறா. நான் போவேன், எங்க அப்பா கூட போவேன். உனக்கு என்ன? ஐசு இவ ஒருத்தி ஐசு ஐசுன்னு சிப்ப எரிச்சலா வருது. இவ மட்டும் நல்ல போல ஒரு சீனை போட்டுட்டு இருப்பா. ஐசு மகா அக்காவை ஏன் இப்படி எல்லாம் பேசுக? உன மகா மட்டும் அக்கா இல்ல, நானும் அக்கா. என்ன மட்டும் ஏன் வாட்டி போட்டின்னு பேசுக? நீ காட்டிய வேலை அப்படி, அதனாலதான் உன்னை அவ இவன் சொல்லி. எட்டி மிதிச்சேன்னு வையன், வடக்கப்புறத்துல போய் விழுந்துருவ. மிதிப்ப உன் காலை உடைச்சிருவேன். எடனிமா சும்மா இரு, அவ என்னமும் பண்ணிட்டு போட்டு. ஏம்மா நீ வருத்தப்படாதம்மா, அதிக குணம் தான் உனக்கு தெரியும்ல. இல்லைனாலும் இந்த வீட்டுல என்னையும் மகாலையும் அவளை கண்ணில் காண விடாது. லட்சுமி அக்கா, இவ ஏன் கத்திட்டே வாரா? இருக்க பிரச்சனை போறாது நின்னு இவ என்னத்தை கொண்டு வரான்னு தெரியலையே. லட்சுமி அக்கா. ஏமா வள்ளி என்ன? எக்கா, நான் எங்க வீட்டுல மல்லாக்கா படுத்திருந்து வெட்டத்தை பார்த்துட்டு இருந்தேனா, அப்ப எனக்கு 6வது அறிவுல ஒரு யோசனை தோணுச்சுக்கா. வார அறிவும் யானை அறிவும் வசுக்காரு. எக்கா, எங்க மாமியாரு சாய கடையில சாய குடிக்க போச்சு. அப்போ சாய கடைக்காரையும் சாயக்கெல்லாம் 2 ரூபா கூட்டியிருக்கானாங்க்கா. அப்படியா? கேஸ் தட்டுப்பாடா இருக்குல்லாமா, அதனாலயா தான் இருக்கும். சரி, கேஸ் தட்டுப்பாடுனால சாய கடைக்காரன் விலைய கூட்டினா சரி. ஆமா, இந்த பாலுக்காரன் எதுக்கு விலைய கூட்டினா? வள்ளி பால் விலை கூடுதலா? எங்க மாமியார் சாய கடைக்கு போயிட்டு வந்து பால் வாங்கலான்னு போயிருக்கு. அங்க பால் கடைக்காரன் சொல்லியிருக்கான் 5 ரூபா 1 லிட்டரு கூடுவல்னு. கேஸ் இல்லாதனால சாய கடைக்காரன் விலைய கூட்டினான். இந்த பாலுக்கும் கேஸுக்கும் என்னக்கா சம்பந்தம்? இந்த பாலுக்காரன்ட்ட கேட்டா அவன் சொல்லுங்க, இந்த சாய விலை கூட்டினா நாங்க கூட்டக்கூடாதா? ஏன் பால்ல தானே அவங்க சாய போடுவாங்கன்னு. நீ தேயில பொடிக்காரன் விலைய கூட்டுவான். அதனால தான் படுத்து கிடந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உங்க 6ஆம் அறிவுல 8ன்னு ஐடியா என்னத்தே? அது ஒன்றும் இல்லை ஜனனி. என்னது ஒன்றும் இல்லை? எவ்வளோ நேரம் என்னதான் இருக்குன்னு சொன்னீங்க? அது இல்லை மீனா, உங்க அம்மாவுக்கு விறகு அடுப்புல சமைக்க தானே பிடிக்கும். ஆமா, அதுக்கு என்னத்தே? ஹோட்டலுக்காரன் என்ன ஹோட்டலை மூட போறேன்னு சொல்லி நிற்கான். இல்லை, இந்த நேரத்தில் நம்ம ஒரு இட்லி கடை போட்டோன்னு வைங்களாம். நம்ம வசந்தியத்தை, நான் அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து போட்டோம்னா நல்லா வியாபாரம் போகும் பாரு. இந்த கல்லாப்பட்டியெல்லாம் நிறைஞ்சிரும். உங்க அம்மாவுக்கு விறகு அடுப்புல சமைக்கிறது பிடிக்குமா? எங்களுக்கு வியாபாரம் பண்ண பிடிக்கும். உங்க அம்மா சமைக்கட்டும், நாங்க வியாபாரம் பண்ணுவோம். வேணா ஒத்தாசைக்கு நீங்களும் கூட சேர்ந்து நெல்லுங்க. இதெல்லாம் நடக்க காரியமா வள்ளி? ஏங்கா நடக்காது? நாளையிலேருந்து போட்டுருவோங்கா. அது கடையில் ரெடி பண்ண வேண்டாமா வள்ளி? அதெல்லாம் ரெடி பண்ண என்ன கஷ்டமா? நம்ம வீட்டுக்கு முன்னாடியே போட்டுடலாம். அண்ணா எவ்வளோ இடம் கிடக்கு. கடையே ரெடி பண்ணிடுவ. அரிசி வாங்கணும், உளுந்து வாங்கணும், அதை அரைக்கணும். அதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு காலைல கடையை போட்டுருவாங்க. எத்தே இப்போ ஊற வச்சுட்டு எப்படித்தே நைட்டு அரைக்கிறதுக்கு? இப்போ ஒரு 3 மணி ஆச்சா? இப்போ ஊற வச்சா 10 மணிக்கெல்லாம் அரைச்சிடலாம். அப்போ காலைல நம்ம எழும்பும் போது மாவு புளிச்சிரும். ஏமா புளிச்சிரும் இல்லம்மா? 11, 12, 1 புளிச்சிரும் மக்களே. அப்போ அரிசியும் உளுந்தும் வாங்கிடுவோமா? ஐயோ, என்கிட்ட காசு இல்லையே வள்ளி. இக்கா, நம்மளாம் பார்ட்னருக்கா, நீங்க எதுக்கு கவலைப்படுதீங்க? ஜனனி மக்களே, கடைக்கு போயிட்டு வருவியா? சரித்தே, நான் போயிட்டு வரேன். அக்கா, எவ்வளோ அரிசி வாங்கணும் எவ்வளோ உளுந்து வாங்கணும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க, போய் வாங்கிட்டு வருவா. ஃபர்ஸ்ட் நாள்லம்மா கொஞ்சம் போடுவோமா? பாக்கி வந்தா நம்ம எல்லாம் சமாளிக்கலாம். ஒரு 5 கிலோக்கு போடுங்க. 5 கிலோ எதுக்கு வள்ளி? வேண்டாம். ஆமா, நம்மளே 4 வீட்டுக்காரங்க இருக்கோம். அப்ப 5 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுந்தும் வாங்க சொல்லு. அக்கா, வெந்தயம் வீட்டுல இருக்க வள்ளி. ஜனனி மக்களே, வாத்த கூட வா, வீட்டுல பைசா இருக்கு தாரேன். 5 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுந்து வாங்கிட்டு வா. சரித்தே, நான் வரேன். அம்மா, உண்மையிலே வள்ளியத்தா சொன்ன போல வியாபாரம் நல்லா போகுமா? போகும் மகா. இந்த ஹோட்டல்லாம் மூடிட்டாங்கன்னு வைங்களாம், வேலையை போறவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? இங்க உள்ளவங்க எல்லாம் காலைல காப்பி ஹோட்டல்ல தான் குடிப்பாங்க. ஆமா, காலைல எல்லாரும் வேலையை போறது இல்ல, செய்யறதுக்கும் நேரம் இருக்காது. ஆமா ஆமா, சரிதான்ல. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது. என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு. நீங்களும் ஒரே பாட்டுல பணக்காரங்க ஆயிருவீங்களோ நினைச்சு பாடிட்டு வரேன்.
அது ஏன் அப்படி சொல்லுங்க ஐஷு? இல்ல இல்ல, இட்லி கடையெல்லாம் வைக்க போறீங்களா? நீ பணக்காரங்க தானே? ஆமா, நாங்களும் பிசினஸ் பண்ண வரோம். பிசினஸ். ஏது அந்த ஓட்டை பாத்திரத்தை வச்சு ஒரு ஓட்டை இட்லி கடையே வைக்க போறீங்க? அது உங்களுக்கு பிசினஸா? நான் வந்து உங்களை பாராட்டல, உங்களை நக்கல் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட யாரும் நாங்க பாராட்டும் கேட்கல. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இது பிசினஸ் தான். இதுக்கெல்லாம் பேரு பிசினஸ் கிடையாது. எங்க அப்பா பண்றத பத்தி அதான் பிசினஸ். அவ வந்த அப்பா பிராணத்தையும் கொண்டு அப்பா மேல உள்ள பாசத்துல அவ பேசல, அப்பா மேல உள்ள பணத்துல தான் பேசுவா. ஆமா, இந்த காலத்துல வாழ பணம் ரொம்ப முக்கியம். நீ என்னைக்காவது எங்களை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கியா? ஏதாவது இத்து போன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவ. எங்க அப்பா என்ன எவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான்னு தெரியுமா? என் வாழ்க்கையில நான் அப்படி ஒரு ஹோட்டலுக்கு போனதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. சரி, பார்த்துட்டே இல்ல, அப்படி சந்தோஷமா போய் கிடந்து உறங்கு. இன்னைக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்ல, நான் டெய்லியும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாலும் கூட்டிட்டு போவாரு. என் காலேஜ் ஃபீஸ் தருவேன்னு சொல்லியிருக்காரு, என் பாக்கெட்டு மணி தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, சரி சரி. இவ்வளோ 2 பேரும் அப்பா எப்படி கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாருன்னு தெரியுமா? அடிச்சிருப்பாள. நீ எந்த ஆளையும் போ, என் பிள்ளைல கட்டி கொடுக்க அவன் யாரு? அவன் யாருன்னா அவரு உங்க அப்பா தானடி. அப்படின்னு நாங்க சொல்ல, நீ தான் சொல்லி நடக்க. உங்களுக்கும் உள்ளுக்குள்ள அப்பா கூட போகணும்னு ஆசை இருக்கும். நீங்க இந்த அம்மா கண்டி தான் பயந்துருக்கீங்கன்னு தெரியுது. ஐசோ பயிரே, அடி வாங்கிறாத. அடிச்சிருவியா நீ என்ன? நீ அடிக்க வர நான் என்ன பூ பறிச்சுட்டா இருப்பேன்? மகா மீனா, நீங்க 2 பேரும் இவள்கிட்ட வாய் கொடுக்காதீங்க. நமக்கு நிறைய வேலை கிடக்கு. ஆமா, பெரிய பிசினஸ் மேக்னைட்டுகள். தொடங்கத்துக்கு முன்னாடியே அளப்பறைய பாரு. நாசமா தான் போகும் இந்த இட்லி கடை. ஓ, இவ சபிச்சோன்னு நடந்துட போறது. போறா இல்லையே? வாங்க மக்களே, நான் அம்மா போவோம், அவ கிடக்கா.